இந்தியாவில் இன்னும் 5 ஆண்டுகளில் பொறியாளர்களை கண்டுபிடிப்பதை விட ஒரு பிளம்பரையோ அல்லது எலக்ட்ரிஷியனையோ கண்டுபிடிப்பதுதான் உலகிலேயே கடினமான காரியமாக இருக்கப் போகிறது. இது ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்படும் விஷயமல்ல. சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் விடுத்துள்ள மிக தீவிரமான எச்சரிக்கை. கனடாவைச் சேர்ந்த பிரபல பொருளாதார ஆய்வாளர் ரித்தீஷ் ஜெயின் வெளியிட்டுள்ள தகவலின்படி, இந்தியா ஒரு மிகப்பெரிய ப்ளூ காலர் பிளாக் அவுட், அதாவது உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பற்றாக்குறையை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் பிளம்பர்கள், எலக்ட்ரீஷியன்கள், தச்சர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட போவதாக அவர் கணித்துள்ளார். இந்த விசித்திரமான சூழலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய காரணம் ஒளிந்திருக்கிறது. ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் வளர்ந்த நாடுகளில் மக்கள் தொகை மிக வேகமாக முதியவர்களை நோக்கி நகர்ந்து வருகிறது. பிறப்பு விகிதம் குறைந்து முதியவர்கள் அதிகரித்து வருவதால் அந்த நாடுகளில் அன்றாட வேலைகளை செய்ய ஆட்கள் இல்லை. ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களின் கட்டுமானத்துறை மற்றும் சுகாதாரத்துறையை தக்க வைத்துக் கொள்ள இப்போது இந்திய தொழிலாளர்களை மிக தீவிரமாக வளைக்க தொடங்கியுள்ளன. அதிக சம்பளம், எளிதான விசா நடைமுறைகள் என ஆசை காட்டி நமது ஊர் பிளம்பர்களையும் மெக்கானிக்கலையும் அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு அழைத்து செல்கிறார்கள். வளர்ந்த நாடுகளில் இப்போது ஒயிட் காலர் எனப்படும் அலுவலக பணியாளர்கள் அதிகமாகவும் ப்ளூ காலர் எனப்படும் தொழில்நுட்ப தொழிலாளர்கள் குறைவாகவும் இருப்பதே இந்த நிலைக்கு காரணம். மறுபுறம் இந்தியா ஒரு விசித்திரமான முரண்பாட்டை சந்தித்து வருகிறது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக பட்டதாரிகள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் 40% தொட்டுள்ளது. டிகிரி முடித்த 14 பேரில் ஒருவருக்கு கூட நிரந்தரமான வேலை கிடைப்பதில்லை என்பதே நிதர்சனம். ஆனால் அதே சமயம் கைகளால் வேலை செய்யும் தொழில்நுட்ப தொழிலாளர்களுக்கு இந்தியாவில் இப்போதே கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இளைஞர்கள் அனைவரும் அலுவலக வேலைகளை நோக்கி ஓடுவதால் அடிப்படை தொழில்நுட்ப துறைகள் காலியாகி கிடக்கின்றன. இந்நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். அதாவது திறமையான பிளம்பர்களும் எலக்ட்ரீஷியன்களும் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்து விடுவார்கள். இங்கே இந்தியாவில் இதற்கு பயன்படாத பட்டப்படிப்புகளை முடித்துவிட்டு கையில் வேலையில்லாமல் கோடிக்கணக்கான இளைஞர்கள் மிஞ்சுவார்கள். வளர்ந்த நாடுகளுக்கு தேவையான தொழில்நுட்ப திறன்கள் இவர்களிடம் இருக்காது. இந்தியாவிலும் இவர்களுக்கு தகுந்த அலுவலக வேலைகள் இருக்காது. இந்த இடைவெளியை சரி செய்ய இப்போதே தொழில்நுட்ப கல்விக்கும் உடல் உழைப்பு தொழில்களின் கண்ணியத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். Giriazin Super Sunday Sale.